பாலக் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை பெசரிட்டு ஒரு பேக்கெட் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாலக்கீரையில் கொஞ்சம் பூச்செல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் பட்டரை ஆட் பண்ணி பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை டோஸ்ட் பண்ண அந்த கடாயிலேயே ஒரு 5 பூண்டு பல், 4 இஞ்சி துண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த பாலக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பாலக்கீரை நல்லா சுண்டி வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 கட்டு பாலக்கீரை, 1 பேக்கெட் பன்னீர். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு 3 கிராம்பு, காஞ்ச பிரிஞ்சி இலை ஒரு 2, பட்டை துண்டு 2 குட்டி பீசஸ், அப்புறம் அந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கசகசாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளருக்கு பெரிய பல்லாரியாக இருந்தால் 3 பல்லாரி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி வதக்கணும். இது கூட ஒரு 2 தக்காளி எடுத்துக்கணும். 2 தக்காளி, ஒரு 4-5 முந்திரியை சேர்த்து அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல க்ரீனாக வேணும் பிரியாணி அப்படின்னா 1 டம்ளரில் 1 கட்டுக்கு செய்யலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பட்டாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம 1.5 டம்ளருக்கான தண்ணியையும் சேர்த்துற வேண்டியது தான். 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நம்ம 1.5 டம்ளர் அப்படிங்கிறத இப்போது 1.5 டம்ளருக்கு 1.5 + 3/4 சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அரிசியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 8 நிமிஷம் இல்லைன்னா ஒரு விசில் விட்டுக்கலாம். விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாலக் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ரீனாக வேணும்னா 1 டம்ளர் அரிசி போடுங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு வாழைக்காய் ஃப்ரை, தயிர் பச்சடி எல்லாமே சூப்பரான கோம்போ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் மட்டும் பண்ணாதீங்க, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.